வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியும் தெரியும். ஓகே, நான் கோபி கடை யூடியூப் சேனல்ல இருந்து வரேன். ஆமா ஆமா, பாத்துருப்பேன் நான் முன்னாடி. அப்படியா? சின்னதா ஒரு கேள்வி. சொல்லுங்க சொல்லுங்க. உங்களுக்கு புத்தகமெல்லாம் படிக்கிற பழக்கம் இருக்கா? அண்மையில நிச்சயமா எதுவுமே படிக்கல, உண்மையை சொல்லிடுறேன். நான் அதுக்கு நேரம் எல்லாம் கம்மியா தான் இருக்குது. அந்த புத்தகம் படிக்கணும்னு நினைச்சாலும் இந்த இந்த திருடன் இருக்கு, அப்படி எல்லாம் இவங்க வந்து இதுலயே நம்ம முழு நேரத்தையும் செலவிடுறோம். உங்க பேரை சொல்லிடுங்க. என்னுடைய பேர் குமுதப்பிரியா. நான் இங்க சிங்கப்பூர்ல ஒரு 15 வருடமா இருக்கேன். தாதியரா ஒரு தனியார் மருத்துவமனையில பணிபுரிகிறேன். ஓ, தாதியரா இருக்கீங்க. அப்ப நிறைய நீங்க உரையாடணும் இல்லையா, பேசணும் இல்லையா? ஆமா ஆமா. சரி. அப்ப புத்தகங்கள்லாம் எந்த மாதிரி புத்தகங்கள் படிப்பீங்க? ஆனந்தவுடன், குமுதம் மாதிரியான புத்தகங்களா, இல்ல சிறுகதை புத்தகம், நாவல்? ஊர்ல எல்லாம் ஆனந்த விகடன், குமுதம் படிச்சிருக்கோம். இங்க இப்போ சிங்கப்பூர்ல நண்பர்கள் கொடுக்குறாங்கல்ல புத்தகம், அது வாங்கி படிக்கிறது. நண்பர்கள் கொடுக்குறாங்கன்னா இங்க உள்ள எழுத்தாளர்கள், கவிஞர்கள்? எழுத்தாளர்கள் கொடுப்பாங்க, கவிதைகள் கொடுப்பாங்க. நம்ம புத்தக வெளியீட்டுக்கு போவோம், அந்த மாதிரி அவங்க கொடுக்கறத படிக்கிறோம். உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கக்கூடிய கவிஞர் யாராவது சொல்ல முடியுமா? நினைவுல எனக்கு தாமரை அவர்கள் தான் நினைவுக்கு வர்றாங்க. அவங்களுடைய வரிகள் எல்லாம் நல்லா இருக்கும். இப்ப நான் சமீபத்துல மாதவன்னு எடுத்துக்கோ, எனக்கு ஒருத்தர் தெரியும். அவரு கவிதை எழுதுவாரு. அவருடைய கவிதை வரிகள் குறும்படத்துல வந்திருந்தது. முரண்பாடாய், என்னுடைய முகமுடியும் முரண்பாடாய், அந்த மாதிரி நிறைய வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கவிஞர் யாழிசை மணிவண்ணன், இந்த பெயர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கு, ஆனா சந்திச்சது இல்லை அவரை நேரில். அவரு சிங்கப்பூர்ல தான் பணிபுரிஞ்சுட்டு இருக்காரு. இதுவரை ஒரு 5 கவிதை வெளியிட்டு இருக்காரு. இந்த புத்தகம் தான் அவருடைய புத்தகங்கள். பாருங்க. தேவதைகள் தூவும் மழை, கூடுதலாய் ஒரு நுழைவுச் சீட்டு, பஞ்சு மிட்டாய் பூக்கும் மரம், குடைக்கானல்கள் துளிர்க்கும் வீடு மற்றும் குழுவினர். நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு டைட்டில் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க அதுல இருந்து ஒரு 2-3 கவிதைகள் வாசிக்கலாம். எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கு கவிதை. பஞ்சு மிட்டாய் பூக்கும் மரம், இது நல்லா இருக்கு, பாப்போம். பஞ்சு மிட்டாய் சாப்பிட்ருக்கீங்களா? பஞ்சு மிட்டாய் ஃபேவரட். நான் ஒரு ஸ்நாக் சின்ன வயசுல, அதுவும் அந்த இதுல சைக்கிள்ல கொண்டுட்டு வருவாங்க, அடம் பிடிச்சு வாங்கி சாப்பிட்டுருக்கேன். இப்போ சிங்கப்பூர்ல இருக்கா? சிங்கப்பூர்ல எங்க இருக்கு, நான் பார்த்தது இல்ல, ஆனா ஊர்ல இருக்கு. ஊர்ல அந்த மாதிரி பண்ணி இப்ப அந்த சோன் பப்படி கொடுக்குறாங்களே, கம்ப்ரஸ் பண்ணி. ஆமா ஆமா, அது மாதிரி கொடுக்குறாங்க. இருந்தாலும் அந்த பஞ்சு மிட்டாய்க்கு ஈடான அந்த ருசியும் அந்த அனுபவமும் வேற எதுக்கும் இல்லைங்க. ரோஸ் கலர் தான் பிடிக்குமா? பஞ்சு மிட்டாய் கலரே தான் வேணுமா அப்படிங்கிற மாதிரி. இந்த கவிதை ரொம்ப அழகா இருக்கு. இழைகள் சூழ விரியும் ஒரு மலர், பென்சில் சீவும் சிறுமி. பஞ்சு மிட்டாய் பூக்கும் மரத்துல ரொம்ப அழகா 3 வரிகள் தான். இலைகள் சூழ. பென்சில் சீவி பாத்தீங்களா? பென்சில் நம்ம சீவுறது தான். இப்போ நினைச்சு பாத்தீங்களா? இல்ல, பென்சில் நம்ம அந்த காலத்துல நம்ம பென்சில்ல தானே எழுதுவோம். இப்பவும் பென்சில்ல தான் எழுதிட்டு இருக்கோம். இங்க சிங்கப்பூர்லயும் நான் பென்சில் பயன்படுத்திட்டு தான் இருக்கேன். அந்த இதுல இது நல்லா இருக்கு. பாதி பச்சையத்தோடும் மீதி விறகு காலையும் வாழ்வின் குறியீடாக நிற்கிறது மரம். அடுத்த கவிதை கூட போயிடலாம். பனைமரத்தின் வயிற்றில் பிறந்திருக்கின்றன கிளிஞ்சல்கள், கிளி குஞ்சுகள். பனைமரத்தின் வயிற்றில் பிறந்திருக்கின்றன கிளி குஞ்சுகள். எடிட் பண்ணிக்கோங்க, நான் திருப்பி படிக்கிறேன். பனைமரத்தின் வயிற்றில் பிறந்திருக்கின்றன கிளி குஞ்சுகள். இதெல்லாம் சூப்பரா இருக்கு. தென்னையின் குறுந்தோலையில் சிறை செய்து விட்டார் அப்பா, விண்ணில் நட்சத்திரங்களை காணவில்லை. அருமையான சிந்தனையா இருக்கே. கல்லின் மையத்திலிருந்து விரிகிறது நீர் வளையம், குளம் அல்ல தோசை. நல்லா இருக்கு. ஒரு பாகனையும் தன் எடையளவு பசியையும் சுமந்து திரிகிறது யானை. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இல்ல, யானை அவங்களோட பசியும் அவரை மேய்க்கிற பாகனையும் சேர்ந்து சமைக்குதே அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. வெறும் 3 வரிகள்ல ரொம்ப சாமர்த்தியமா அவருடைய சிந்தனையை வந்து வரிகளாக எழுதியிருக்கிறது வந்து சிறப்பா இருக்கு. யாழிசை மணிவண்ணனுடைய கவிதையை படிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி.